பெண்கள் பட்டங்கள் ஆள வேண்டும், சட்டங்கள் செய்ய வேண்டும் என்கிற பாரதியின் கனவை தன் செயலாகவே வரித்துக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற நாள் அன்றே கையெழுத்திட்ட மகத்தானதொரு திட்டம் மகளிர் விடியல் பயண திட்டம். இது கட்டணமில்லா பயணம் மட்டுமல்ல, இது பெண்களின் நம்பிக்கை, பணிகளுக்கு செல்லவும் இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்குமான அங்கீகாரம். மாதம் தலா 888 ரூபாய் சேமிக்கும் பொருளாதார வலிமை. வரலாற்றில் இதுவரை பெண் கல்வியில் நிகழ்த்தப்படாத பெரும் சாதனையை புதுமை பெண் திட்டத்தின் வழியாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்கள் தந்தையின் இடத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வளர்த்தெடுக்கத்தான் நாங்கள் இருக்கிறோம், இந்த அரசும் இருக்கிறது. புதுமை பெண் போன்ற ஏராளமான திட்டங்களை கொண்டு வருவோம். நம் வீட்டு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வெளியூர்களில் தங்கி பணிக்கு செல்ல தமிழகம் எங்கும் 25 தோழி விடுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஆஸ்பிரன்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணலாம். ஃபீஸ் அதே மாதிரி மித்த ஹாஸ்டல் விட ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இது போன்ற திட்டங்களால் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 40.3% நமது தமிழ்நாட்டில் தான் கொண்டிருக்கிறோம். பெண்கள் உயர்வே எங்கள் பெருமை, அவர்கள் உரிமைகளை பெற்றுத் தருவது எங்கள் கடமை என்று உலகிற்கு உரக்கச் சொல்வதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இத்திட்டத்தின் மூலமாக 1,31,00,000 பெண்கள் 1000 ரூபாய் உரிமை தொகையாக பெறுகிறார்கள். இது பெண்களின் தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் பொருளாதார அங்கீகாரத்தின் அடையாளம். நேர்த்தியாக திட்டமிட்டு வருவாயை பெருக்குவதில் பெண்கள் தலை சிறந்தவர்கள். அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் வாய்ப்பினை உருவாக்கி தருவதே. அப்படியான வாய்ப்புகளை சுய உதவி குழுக்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இப்படி பெண்களின் பொருளாதார உரிமை, பெண்களின் கல்வி உரிமை, பெண்கள் மருத்துவ உரிமை, பெண்கள் முன்னேற்ற உரிமை, பெண்கள் பாதுகாப்பு உரிமை என மேம்பட்ட நாகரீக சமுதாயம் பெண்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை உறுதி செய்திருக்கிறது நமது அரசு என்பதற்கு இந்த திட்டங்களே சாட்சி. தமிழ்நாட்டின் வளம் மிக்க செல்வம் இளைய தலைமுறையினர். அவர்கள் உலகில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்படுகிறது நான் முதல்வன் திட்டம். ஆண்டுதோறும் இந்த திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் மாணவ மாணவிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுகிறார்கள். பெரும் நிறுவனத்தில் பணிக்கு அமர்கின்றனர். திறமை கொண்டவர்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதை திராவிட மாடல் அரசு தனது கடமையாக கருதுகிறது. இந்த 5 ஆண்டுகளில் 1.2 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள், பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் புதிய தொழிற்சாலைகள் மூலமாக சுமார் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள், 3000 வேலை வாய்ப்பு முகாம்கள் என இளைஞர் நல அரசாக செயல்படுகிறது. சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் கடைகோடி இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் மனதில் கொண்டு மதுரை, திருச்சி, நீலகிரி என 4 மாவட்டங்களிலும் ஒலிம்பிக் அகாடமிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. செயற்கை இழை ஓடுபாதைகள், விளையாட்டு அரங்கங்கள், நீச்சல் குளங்கள், மாவட்ட விளையாட்டு வளாகங்கள், மினி விளையாட்டு அரங்கங்கள், தங்கும் விடுதிகள், பயிற்சி மையங்கள் போன்றவை சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் செம்மஞ்சேரியில் 261 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு நகரம் உருவாகி வருகிறது. 44வது சர்வதேச ஒலிம்பியாட் போட்டிகள், சென்னை ஓபன் WTA டென்னிஸ், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், மென்ஸ் ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராபி, வேர்ல்ட் சர்ஃப் லீக் QS 3000, சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2023 என 19 சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நமது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கின்றன. மகளிர் இளைஞர்களுக்கு நம்பிக்கை தரும் நலன்களில் தன் இலக்கை தானே தீர்மானித்து அதனை வெற்றிகரமாக முடித்து அடுத்தடுத்து உயர்ந்த இலக்குகளை குறியீடுகளில் உலக தரத்தின் லட்சியமாக கொண்டுள்ளது நமது திராவிட மாடல் அரசு. நீங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நம்ம அரசு தயாராக இருக்கு. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நானும் சரி, உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம். என்னோட தொழில் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல, தெருவில் கையில் நடக்கிறோம், காசு கேட்கறது, அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்றுருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ். விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டல்ல, அதுவும் சமூக நீதிக்கான ஒரு கருவி.